Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு நம்ம ஜெனரல் தமிழோட கிளாஸ் 10 வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த 10th கிளாஸ்ல வந்துட்டு பார்ட் ஏல இருக்கிற பிழை திருத்தமோட 5th பார்ட் வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி இந்த பிழை திருத்தம் பத்தி நம்ம 4 வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். நீங்க அதை பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்க, அதுல உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5th பார்ட்ல எந்த பிழை திருத்தத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம வந்துட்டு பிழை திருத்தம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு சந்தி பிழை பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுத்துலேயுமே சந்தி பிழை தான் பார்த்தோம். ஸோ ஒன்றில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து வரும்னு பார்த்தோம், எந்தெந்த இடத்துல வரக்கூடாதுன்னு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் வந்துட்டு ஒருமை பன்மை பிழைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அதாவது பார்ட் 4ல் வந்து ஸோ மரபு பிழையை எப்படி நீக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வலுவு சொற்களை நீக்குதல். ஸோ வலுவு சொற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம பேசும்போது நிறைய தமிழ் சொற்களை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா தவறாக வந்துட்டு பேசுகிறோம். ஸோ அந்த தவறான சொற்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வலுவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வலுவு அப்படின்னா தவறான அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தவறான தமிழ் சொற்கள் வந்து அதாவது நம்ம பேச்சு வழக்கில் தமிழ் சொல் என்ன ஆயிடுச்சுன்னா வேற மாதிரி மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சொல்லெல்லாம் வந்து நீக்கிட்டு சரியான சொல்லை வந்து போட்டு எழுதுறத தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வலுவு சொற்களை நீக்கிறது. ஸோ தவறான தமிழ் சொற்களை நீக்கிட்டு சரியான தமிழ் சொற்களை போட்டு நம்ம வந்து எழுதுறோம்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்துட்டு நார்மலாக என்ன அர்த்தம், உயிர் அப்படின்றது தான் கரெக்டானது. ஆனால் நம்ம பேசும்போது உசிர் அப்படின்னு சொல்லி பேசுவோம். அடுத்து வந்துட்டு சிவப்பு அப்படின்றது தான் கரெக்டே தவிர்த்து சிகப்பு அப்படின்றது தவறு. ஸோ ஆனால் நம்ம பேசும்போது எப்படி ரொம்ப சிகப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஸோ அந்த என்னவாயிருச்சு இந்த இடத்துல சிகப்பாக மாறிடுச்சு. ஆனால் சரியான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு அப்படின்றது தான் வந்துட்டு சரியான வார்த்தை. ஸோ இந்த மாதிரி நிறைய வலு சொற்கள் இருக்கு. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறையா வார்த்தைகளை வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் கலெக்ட் பண்ணி இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு இதில் வந்து இப்போது சொல்லி காட்டுறேன். மற்றது எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்குது. நீங்கள் வந்து இப்படியே வந்துட்டு நோட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த பிழை திருத்தத்தோட கம்ப்ளீட் பிடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எல்லா பிழை திருத்தமோட டாப்பிக்கும் அந்த பிடிஎஃப்ல இருக்கும். நீங்கள் அதில் இன்னும் வந்து படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடமலை, ஆனால் கரெக்டானது என்னது அடைமலை அப்படின்றது தான் கரெக்டான வார்த்தை. நெக்ஸ்ட் வந்து அடமானம் அப்படின்னு பேசுவோம், ஆனால் அது என்னது அடைமானம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அருவாமனை அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அது ஆன்சர் என்னது அறிவாள் மனை அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாங்கயிறு அப்படின்னு இருக்கும். ஸோ ஆனால் அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரைஞான் கயிறு அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து அமக்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு சரி வந்து அமர்கலம். அடுத்து வந்து அடையாளம், சரியான வார்த்தை அடையாளம், அடையாளம் கிடையாது அடையாளம். ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அலமேலு மங்கை, ஆனால் அதுக்கு வந்து சரியான வார்த்தை வந்து அலர்மேல் மங்கை. அடுத்து வந்து அவரைக்கா, சரியானது வந்து அவரைக்காய். அடுத்து வந்து அருவருப்பு, ஆனால் வந்துட்டு அருவருப்பு அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து வந்து அங்கிட்டு அப்படின்வாங்க, ஆனால் அதுக்கு ஆன்சர் வந்து அங்கு அப்படின்றது தான் கரெக்டான வந்துட்டு பதம். அடுத்து வந்துட்டு அத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா அத்தனை. நெக்ஸ்ட் அருகாமையில் அப்படின்னா அருகில். அடுத்து வந்து அநியாயம் அப்படின்றது அநியாயம். அடுத்து அப்பாவி, அது வந்து அற்ப ஆவி. நெக்ஸ்ட் வந்து அமக்கலம் அப்படின்னா அமர்கலம். நெக்ஸ்ட் ஆம்பளை கிடையாது ஆண் பிள்ளை அப்படின்றது தான் ஆம்பளையா வந்து மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இளநீ கிடையாது இளநீர். நெக்ஸ்ட் இறைச்சி கிடையாது இறைச்சி. நெக்ஸ்ட் இத்தினை கிடையாது இத்தனை. அடுத்து வந்து
இத்து போதல் அப்படின்னு கிடையாது, இற்று போதல். நெக்ஸ்ட் இன்னைக்கு கிடையாது, இன்றைக்கு. அடுத்து வந்து இரும்பல் கிடையாது, இருமல். அடுத்து இவை அன்று கிடையாது, இவை அல்ல. அடுத்து இடது பக்கம் கிடையாது, இடப்பக்கம். நெக்ஸ்ட் வந்து ஈர்க்கலி அப்படி கிடையாது, ஈர்கொல்லி. அடுத்து உறிஞ்சி கிடையாது, உரித்து. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரவு கிடையாது, உத்தரவு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி உசுறு கிடையாது, உயிர். நெக்ஸ்ட் வந்து உடைமை கிடையாது, உடைமை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் வந்து நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு இதுலேருந்து ரெஃபர் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா பிழையுள்ள ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அடைமானம் அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணி ஏதாவது பிழையோடு இருக்கிற சென்டென்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த சென்டென்ஸில் இருக்க அந்த பிழையை வந்து நீக்கி சரியான பிழை எது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்லேருந்து கரெக்டாக வந்து எழுதணும். ஸோ அதுதான் வந்து இந்த வலுவு சொற்கள். ஸோ சந்தி பிழைனா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போடுற அந்த இக்கு, இஞ்சி, இத்து, இப்பு வந்து எங்கே வரணும் வரக்கூடாதுன்னு அர்த்தம். அடுத்து ஒருமை பன்மைனா சிங்குலர் ப்ளூரல், எதை வந்து சிங்குலராக சொல்லணும் எதை வந்துட்டு ப்ளூரலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் மரபுனா நம்ம ஆதியில் இருந்த முன்னோர்கள் சொன்ன வார்த்தை வந்து இப்போ வந்து வழக்கத்தில் வேற மாதிரி மாறி இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து எழுதுறது. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து தமிழ் சொல்லே வந்து நம்ம பேச்சு வழக்கில் வந்து மாறி இருப்போம். ஸோ அதை வந்து கரெக்டான வார்த்தையாக வந்து சொல்கிறது தான் வலுவு. அடுத்து இன்னொரு பிழை இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்களை நீக்குதல். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு மீதி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் தெரியணும்னா நீங்கள் இதுலேருந்தே அப்படியே நான் காட்டும் போது நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து மொத்தமாக இந்த பிழை திருத்தத்தோட பிடிஎஃப் வந்து வாங்கினீங்கன்னா எல்லா பிழை திருத்தமும் உங்களுக்கு அதில் வந்து நான் இப்போ காட்டுற இந்த பிடிஎஃப்ல டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிடிஎஃபோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதுலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நெக்ஸ்ட் பிழையான கடைசி பிறமொழி சொற்கள் பிழையை பார்த்து இந்த பிழை திருத்தம் வீடியோவே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.